இன்னைக்கு ப்ரோமோல கனி டாஸ்க் லெட்டரை படிக்கிறா. பிக் பாஸ் வீடு ஒரு கோர்ட்டா மாறப்போகுது. எல்லாரும் 3 கேஸ பத்தி எழுதணும். அதாவது அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை பத்தி எழுதணும். ஒவ்வொருத்தரும் 3 பிரச்சனைகளை எழுதி அதை பிக் பாஸ் கிட்ட சொல்லணும். பிக் பாஸ் தான் எந்த வழக்க டிஸ்கஷனுக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணுவாரு. இந்த ப்ரோமோ மூலமா 3 பேரு யாருக்கு எதிராக கேஸ் கொடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. பார்வதி கனிக்கு எதிராக கேஸ் கொடுக்கறா. சபரி தப்பா நடந்துகிட்டப்போ கனி சரியா விசாரிக்கலன்னு பார்வதி குற்றம் சாட்டுறா. இந்த வழக்கால சாண்டா மாட்டிக்கிட வாய்ப்பு இருக்கு. கனி ஏற்கனவே சாண்ட்ராவை பத்தி பேச நினைச்சா இப்ப பார்வதி அதை தூண்டி விட்டுருக்கா. கனி சாண்ட்ரா ஒரு தலைப்பட்சமா நடந்துகிட்டான்னு சாட்டலாம். விக்ரம் அமித்க்கு எதிராக கேஸ் கொடுக்கறான். அமித் தன்னோட உழைப்பை திருடிட்டான்னு விக்ரம் குற்றம் சாட்டுறான். கானா வினோத் ஆதிரைக்கு எதிராக கேஸ் கொடுக்கறான். ஆதிரை எல்லார் முன்னிலையும் தன்னை பத்தி தப்பா பேசினதா குற்றம் சாட்டுறான். வினோத்துக்கு சப்போர்ட்டா விக்ரம் பேசுறான். அமித் நடுவரா இருக்காரு. எஃப்ஜே நடுவருக்கு பக்கத்துல நிக்கிறாரு. பார்வதி கனி மேலையும் விக்ரம் அமித் மேலையும் கானா வினோத் ஆதிரி மேலையும் கேஸ் தொடர்ந்திருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த டாஸ்க் நல்லா இருந்தா சரின்னு தொகுப்பாளர் சொல்றாரு. உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தா சொல்லலாம்னு அவர் முடிக்கிறாரு.